சில தொடர்களை படித்தவுடன் எனக்கு தூக்கி வாரி போட்டது. திருவரங்கத்தில் இருப்பு அடிக்கழஞ்சு பெற்று செல்லா நிற்குகிறேன்னு எழுதினான். அதாவது திருவரங்கத்தில் வாழ்ந்தா அடி கழஞ்சு பெறும், அக்ஷர லட்சம் பெறும் என்று சொல்லுவது மாதிரி இவ ஒரு அடி கழஞ்சு பெறும் என்று எழுதினான். அடடா, என்ன கழஞ்சுங்கிற அழகான தமிழ் சொல்லை கண்படுத்தி இருக்கிறாரே. கொழுந்து அப்படின்னா தளிர்னு அர்த்தம். அதோட ஈ சேர்ந்தா கொழுந்தி அப்படின்னு ஆகும். அதாவது சின்னவள்னு பொருள். கொழுந்தன் அப்படின்னா இளையவன் பொருள். தம்பியினுடைய மனைவியை தான் கொழுந்தியும்பார்கள், அண்ணனுடைய மனைவியை அண்ணி என்பார்கள். ராமன் குகனிடத்தில் சீதையை அறிமுகப்படுத்துகிற பொழுது, இதோ இருக்கிறாளே இவள் உன் கொழுந்தி அப்படிங்கிறான். அப்ப ராமன் சீதையை குகனுக்கு கொழுந்தி என்று சொன்னால் குகன் அண்ணன் என்றாகிறது. 12வது நாள் கடற்கரையை போய் அடைந்தது என்று சுந்தரகாண்டத்தின் கடைசி பாடல் தெரிவிக்கிறது. இந்த 12வது நாள் படைகள் வந்து ராமேஸ்வரத்தில் கூடிக்கொண்டிருக்கிற பொழுதுதான் ராவணன் மந்திராலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த மந்திராலோசனையில் பேசக்கூடிய கும்பகர்ணன் ஒரு சொல்லுகிறார். ஒன்று, நாம் எல்லோரும் திரண்டு போய் அவர்களை இப்பொழுதே அழிக்க வேண்டும். இப்பொழுது படை திரண்டு கொண்டிருக்கிறதுங்கிறான். ஊறு படை ஊறுவதன் முன்னம்ங்கிறான். கம்பர் 9ஆம் நூற்றாண்டுன்னு பல பேர் சொல்கிறார்கள். எனக்கு 12ஆம் நூற்றாண்டு என்பதுதான் சரி என்று படுகிறது. சேக்கிழாரை கம்பர் படிப்பார், ஆனால் கம்பரை சேக்கிழார் படிக்க மாட்டார். சேக்கிழார் தீர்ந்த சைவர். அதனால சில இடங்களில் சேக்கிழாருக்கும் கம்பருக்கும் ஒரு ஒப்புமை இருந்ததென்றால் அது சேக்கிழாரை கம்பர் படித்தார் என்றுதான் கொள்ள வேண்டும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது பேராசிரியர், இலக்கிய சொற்பொழிவாளர், வைணவ இலக்கிய ஆய்வாளர் தே. ஞானசுந்தரம் அவர்கள். இலக்கிய முகத்துடன் பேராசிரியருக்கு ஒரு இசைமுகமும் இருக்கிறது. இசைஞானி இளையராஜாவின் மிக நெருங்கிய நண்பர். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், உங்களோட வாழ்நாள் முழுக்க தமிழ் சம்பந்தமான ஆய்வுகள் இப்படியே தான் இருந்திருக்கு. தமிழ் மீதான ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? ஆசிரியர்களால் தான் ஒரு பாடத்தின் மீது ஈடுபாடு பொதுவாக மாணவர்களுக்கு வரும். நான் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிற பொழுது எனக்கு பாலசுப்ரமணியம் என்று ஒரு தமிழாசிரியர் இருந்தார். அவர் என் மீது தனி அக்கறை காட்டினார். நான் வகுப்புக்கு போகவில்லை என்றால், என்னடா அவனை காணோம் என்பார். அவர் ஊட்டிய ஆர்வம்தான் எனக்கு தமிழின் மீது ஈடுபாடு கொள்ள செய்தது. நான் குடந்தை அரசினர் கல்லூரியில் பொருளாதாரம் இளங்கலை பயின்றேன். என்னுடைய நல் வாய்ப்பாக கோவையிலிருந்து பாசு மணியம் என்ற ஆசிரியர் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் கையில் மறைமலடிகள் வாழ்க என்று பச்சை குத்தி இருப்பார். 1957, 58, 59 இந்த காலகட்டத்தில் குடந்தை அரசினர் கல்லூரியில் அரசியல் ஈடுபாடு கொண்ட மாணவர்கள் பலர் இருந்தார்கள். சிலர் திக சார்ந்த மாணவர்கள், சிலர் திமுகவை சார்ந்த மாணவர்கள். அவர்கள் இருவருக்கும் கடுமையான பகை இருந்தது. அந்த சூழ்நிலையில் கதராடை உடுத்தி கொண்டு, நெற்றியில் திருநீர் அணிந்து கொண்டு, சந்தன பொட்டு அதன் மேலே குங்கும போட்டு வைத்து கொண்டு, மறைமலடிகளைப் போல தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு வருவார் பாசுமணி. முதலில் வகுப்புக்கு வந்த பொழுது, என்னடா இவர் தூங்குவார் போல் இருக்கிறதே, இவர் எப்படி பாடம் நடத்தப் போகிறாரோ என்ற கவலை எனக்கு வந்தது. வகுப்புக்கு வந்தவர் அந்த முக்காட்டை கீழே இறக்கிவிட்டு, செந்தமிழ் செல்வர்களே, செல்வியர்களே, இன்று நாம் குரல் பயில வேண்டும் அல்லவா என்று தொடங்கிறார். 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை. அவருடைய வகுப்பு என்றால் அப்படியே எல்லோரும் முண்டி அடித்து கொண்டு வருவார்கள். எங்களுக்கு பாசு மணியம் வேண்டும், எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் துறை தலைவரிடம் போய் முறையிட்ட கதையெல்லாம் உண்டு. அவர் தான் எங்களையெல்லாம் மடைமாற்றி தமிழின் மீது ஆர்வம் கொள்ள செய்தவர். நான் முதுகலை படிக்க வேண்டும் என்று நினைத்தேன். பொருளாதாரம் படித்தவர்களில் 4 பேர் தான் எல்லாவற்றிலும் தேறியவர்கள். அதில் நான் ஒருவன். அப்பொழுது பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் குடந்தை கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருந்தார். அவரிடம் சொல்லிக்கொண்டு போகலாம் என்று படங்கினேன். அவர் உடனே ஒரு கடிதம் எடுத்து, சென்னையில்
பச்சையப்பன் கல்லூரிக்கு ஒரு கடிதமும், மாநில கல்லூரியில் இருந்த மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு ஒரு கடிதமும், ஆமு பரமசிவானந்தம் அவர்களுக்கு ஒரு கடிதமும் கொடுத்தார். நான் இங்கே வந்து பரமசிவானந்தம் அவர்களை பார்த்தேன். அவரின் மீது ரொம்ப அன்பு கொண்டார். இடம் கிடைக்கும் என்று சொன்னார். இந்த நாளைக்கு வந்து சேருங்கள் என்று கடிதம் போட்டார். அப்படி நான் பச்சையப்பன் கல்லூரியில் வந்து சேர்ந்தேன். நான் பச்சையப்பன் கல்லூரியில் வந்து சேருவதற்கு முதன்மையான காரணம், மூவா அங்கே பணியாற்றுகிறார் என்பதால் தான். மூவாவினிடம் படிக்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்தேன். என்னுடைய வாய்ப்பு இன்மை, அவர் பச்சையப்பன் கல்லூரியிலிருந்து பல்கலைக்கழகத்திற்கு பேராசிரியராக போய்விட்டார். நான் சோர்ந்து போய்விட்டேன். நாம் கட்டிய கனவெல்லாம் இப்படி போய்விட்டதே என்று நினைத்தேன். ஆனால் எங்களுக்கு வியாழக்கிழமை தோறும் மூவா அவர்கள் பல்கலைக்கழகத்தில் இலக்கிய ஆராய்ச்சி, இலக்கிய திறனாய்வு வகுப்பு நடத்தினார்கள். அந்த வகுப்பெல்லாம் போன பொழுது அவருடைய ஒரு பாடம் சொல்லுகிற முறை, அவர் மாணவர்களிடம் காட்டக்கூடிய அன்பு, இவற்றையெல்லாம் உணர முடிந்தது. இப்படித்தான் நான் எம்ஏ முதுகலை தமிழ் படிக்க வந்தேன். பச்சையப்பன் கல்லூரியில் படித்த உடனேயே எந்த மாணவரையும் ஆசிரியராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். படித்தவர்கள் அங்கு ஆசிரியர்களாக வந்திருக்கிறார்கள். ஓராண்டு 2 ஆண்டு கழித்த பின்னர் தான் மாணவர்கள் ஆசிரியராக வருவார்கள். நான் தேர்வு எழுதிவிட்டு ஆசிரியர்களிடம் சொல்லிக்கொண்டு ஊருக்கு போக முயன்றேன். அப்பொழுது என்னுடைய பேராசிரியர் ரா சீனிவாசன் அவர்களை அவருடைய வீட்டில் சென்று சந்தித்தேன். ஐயா வருகிறேன், வணக்கம் ஐயா என்று சொன்னேன். ஏன்பா இங்கு வேலை கிடைத்தால் நீ வருவாயா என்று கேட்டான். என்னையா கரும்பு தின்னு கூலியா, இங்கு எனக்கு வேலை கிடைக்குமா என்றேன். நீங்கள் வியப்படைவீர்கள். இந்த காலத்தில் பணியில் சேருவதற்கு பல லட்சம் ரூபாய் செலவாகிறது என்கிறார்கள். ஆனால் நான் பணியில் சேருவதற்கு எனக்கு ஒரு காலனா கூட செலவாகவில்லை. எங்கள் பேராசிரியருக்கு தான் 3/4 செலவு. அவர் ஒரு அஞ்சல் அட்டை எனக்கு போட்டார். அன்புள்ள ஞானசுந்தரம், இங்கு ஒரு டியூட்டர் வேக்கன்சி காலியாக உள்ளது, உடன் புறப்பட்டு வரவும், இப்படிக்கு ராசி. அந்த கடிதம் கிடைத்தவுடன் நான் அப்பொழுது தஞ்சையில் நண்பர் ஒரு வீட்டு திருமணத்துக்கு போயிருந்தேன். திரும்பி தொடர் வண்டியில் வந்து கொண்டிருந்தேன். என் தந்தையார் தொடர்வண்டி நிலையத்தில் அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு காத்து கொண்டிருந்தார். உடனே அந்த கடிதத்தை பார்த்தேன். இரவோடு இரவாக புறப்பட்டு சென்னைக்கு வந்தேன். பச்சையப்பனில் படித்தவுடன் அடுத்த 2 மாதத்திற்குள் ஆசிரியராக ஆன வரலாறு என்னிலிருந்து தான் தொடங்கியது. நான் வேலூரில் கந்தசாமி நாயுடு கண்டர் கல்லூரியில் 2 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அது எனக்கு கிடைத்த ஒரு நல்வாய்ப்பு. நாம் சில நிகழ்ச்சிகள் நடக்கிற பொழுது துன்பப்படுகிறோம். ஆனால் அது நமக்கு நன்மைக்காக நடந்த நிகழ்ச்சி என்பது பின்னால் தான் நமக்கு தெரிய வருகிறது. நான் வேலூர் கந்தசாமி கல்லூரிக்கு செல்லவில்லை என்றால் வைணவ இலக்கியங்களை பற்றி ஆராய்ந்திருக்க மாட்டேன். எனக்கு அப்பொழுதெல்லாம் இக்கால இலக்கியத்தின் மீது ஈடுபாடு, திருக்குறளின் மீது ஈடுபாடு, திருவாசகத்தின் மீது ஈடுபாடு, வைணவ இலக்கியங்களின் மீது ஈடுபாடு இல்லை. இன்னும் சொன்னால் இந்த வைணவ உரைகளின் மீது எனக்கு ஒரு வெறுப்பே இருந்தது. ஏனென்றால் மணிப்பிரவாள நடை, ஒரு சொல் தமிழ் சொல், ஒரு சொல் வட சொல் என்று இருக்கும். எங்களுக்கு முதுகலையில் அஞ்சிறைய மடனாராய் என்ற திருவாய்மொழி பாடமாக இருந்தது. அதற்கு ஈட்டு உரையும் பாடம். அதை நடத்திய ஆசிரியரும் சுவையாக நடத்தவில்லை. எனக்கு அது ஒன்றுமே புரியவில்லை. இதை படித்து முதல் வகுப்பு வாங்குவதை விட படிக்காமல் 2ஆம் வகுப்பு வாங்குவதே மேல் என்று முட்டாள்தனமாக நான் கருதியிருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் மறைமலடிகள் வாழ்க என்று பச்சை குத்தி இருப்பார் என்று சொன்னேன் அல்லவா, எனக்கும் தனித்தமிழில் ஈடுபாடு. அதனால் அந்த உரை எனக்கு பிடிக்கவில்லை. வேலூரில் நான் பணியாற்றுகிற பொழுது அங்கே கம்பராமன், கல்வி கடல் கம்பராமன் என்று பெயர், அவருடைய இயற்பெயர் எஸ்கே ராமராஜன் என்று பெயர். அவருக்கு 4000 மனப்பாடம். கம்பராமாயணத்தில் 1000 பாட்டுக்கு மேலே சொல்லுவார். தமிழ் இலக்கியத்தில் எதை கேட்டாலும் சொல்லுவார். அவ்வளவு பெரிய மேதை. ஒரு நாள் என்னை பார்த்தவுடன் நீங்கள் வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைத்தார். அவர் வீட்டுக்கு போனேன். பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து அன்றாடம் மாலையில் சந்திக்கக்கூடிய ஒன்றாக அது ஆகிவிட்டது. அப்பொழுது சில நூல்களை படித்தோம்.
அவரும் நானும் சேர்ந்து கல்லாடம் 100 பாடலையும் படித்தோம். அவர் நடத்துவார், விளக்கம் சொல்லுவார், நான் கேட்பேன், ஐயம் கேட்பேன் சொல்லுவார். ஒரு முறை திருச்சிக்கு போனார். திருச்சியில் சுதர்சனம் என்று ஒரு பத்திரிகை வந்தது. அதை கிருஷ்ணசாமி ஐயங்கார்ங்கிறவர் நடத்தி வைத்தார். அவர் தீர்ந்த வைணவர். வைணவ நூல்களை பிழையில்லாமல் அச்சடித்து குறைந்த விலையில் விற்பனை செய்தார். அவருடைய வாழ்நாள் நோக்கம் வைணவத்தை வளர்ப்பதே. அவ்வளவு தீர்ந்த வைணவர். அவரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார் எஸ்கே ராமராஜ். அவரிடமிருந்து சில புத்தகங்களை வாங்கி வந்தார். அதில் பெரியவாச்சான் பிள்ளை திருமாலை என்ற நூலுக்கு எழுதிய உரை இருக்கு. திருமாலை என்பது தொண்டரடிப்புடியார் எழுதிய ஒரு நூல். அந்த நூலை எடுத்து வந்தவுடன் அந்த நூலை படிக்கலாம் என்று தொடங்கினோம். எனக்கோ வடமொழியின் மீது விருப்பு இல்லை. சொல்லப்போனால் ஓரளவு வெறுப்பே இருந்தது. அவருக்கோ வடமொழி அதிகமாக தெரியாது. அவருடைய தந்தையார் அங்கே ஒரு கட்டில் போட்டு அந்த வராண்டாவில் படுத்திருப்பார். அவருக்கு கொஞ்சம் வடமொழி தெரியும். நான் தட்டு தடுமாறி படிப்பேன். அதற்கு இப்படி பொருளா என்று நாங்கள் யோசிப்போம். அவர் அதற்கு விளக்கம் சொல்லுவார். நீங்கள் வடமொழின்னு சொல்றது சமஸ்கிருதம். ஆமாம், சமஸ்கிருதமும் தமிழும் கலந்த நடைதான் மணிப்புறவாளர்கள். அந்த நூலை படித்து வந்தபொழுது சில தொடர்களை படித்தவுடன் எனக்கு தூக்கி வாரி போட்டது. திருவரங்கத்தில் இருப்பு அடிக்கழஞ்சு பெற்று செல்லா நிற்குகிறேன்னு எழுதினான். அதாவது திருவரங்கத்தில் வாழ்ந்தா அடி கழஞ்சு பெறும், அக்ஷர லட்சம் பெறும் என்று சொல்லுவது மாதிரி இவ ஒரு அடி கழஞ்சு பெறும் என்று எழுதினான். அடடா, என்ன கழஞ்சுங்கிற அழகான தமிழ் சொல்லை கண்படுத்தி இருக்கிறானே. இன்னொரு இடத்துல எழுதுனா, ராமனை அண்டை கொண்ட பலத்தாலே சுக்ரீவன் வாலியினுடைய அரண்மனை துவாரத்திற்கு சென்று அவனை அழைத்தது போல இங்கு பெருமாள் திருப்பெயரை அண்டை கொண்ட பலத்தாலே தொண்டரடிப்புடியாழ்வார் யமனையே சவாலுக்கு அழைக்கிறார் அப்படின்னு எழுதுறார். என்னடா இது, ராமனை அண்டை கொண்ட பலத்தாலேங்கிறான். இப்படி அதில் இருந்த அழகழகான தமிழ் சொற்கள் என்னை மயக்கி விட்டன. அதற்கப்புறம் அந்த உரையை படிக்க ஆரம்பித்தேன். அந்த 45 பாட்டையும் படித்தேன். உரை என்ன சொல்ல போல அப்படியே மனப்பாடான மாதிரி படித்தேன். அப்பொழுது பண்ருட்டியில் வைணவ மாநாடு நடந்தது. அந்த வைணவ மாநாட்டிற்கு எஸ்கே ராமராஜன், அவர் வைணவர், அவர் அழைத்திருந்தார்கள். அவர் என்னையும் அழைக்க சொல்லி போகிறார். நான் திருமாலையை பற்றி பேசுகிறேன். இப்பொழுது கிருஷ்ணன் என்று ஒரு பெரிய வைணவ சொற்பொழிவாளர் இருக்கிறார் அல்லவா, அவருடைய தந்தையார் வேலுக்குடி வரதாச்சாரியார் என்று பெயர். அவர் அந்த கூட்டத்திற்கு பண்ருட்டியில் அந்த வைணவ மாநாட்டிற்கு தலைமை தாங்கி வந்தார். காலையில் பேசினார். தமிழும் சமஸ்கிருதமும் கலந்த மணிப்புறவாள நடையில் அப்படியே அருவி மாதிரி பொழிந்தார். அவருடைய பேச்சு அப்படியே திகைத்து போனேன். அப்பொழுது நான் திருமாலையை பற்றி பேசினேன். முடிந்தது, சாப்பிட்டோம். எஸ்கே ராமராஜன் என்னை பார்த்து கேட்டார், பக்கத்தில் திருவதிகை கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு வருவோமா, சாமி ஒரு திருமாளிகையில் தங்கியிருக்கிறார், அங்கே போவோமா என்று கேட்டார். நான் திருவதிகை எங்கேயும் ஓடி போயிடாது, அங்கே தான் இருக்கும், அதனால் சாமியை போய் பார்க்கலாம் என்று. அவர் ஒரு வீட்டில், ஒரு வைணவர் வீட்டில் சாப்பிட்டுட்டு அதுவும் தரையில் ஒரு துண்டை விரித்து படுத்திருந்தார். நான் போய் அவரை வணங்கினேன். வாரும் வாரும் அப்படின்றார். சாமி நான் வணங்கினேன். நன்னா பேசுகிறீர், திருமாலையும் பேசுகிறீர், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழையும் பேசுகிறீர். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை எடுத்துக்காட்டாக சொன்னேன். அதை சொன்னார். இல்லையா, விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், சுவாமி இந்த விஷயங்களெல்லாம் படிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு. நீர் சென்னைக்கு வாரும், நான் சொல்லித் தருகிறேன் என்று சொன்னார். அது 67 ஏப்ரல் மாதத்தில் அவர் சொன்னார். எனக்கு சென்னையை பற்றிய நினைப்பே இல்லை, இது எங்கே சுவாமி வாய்க்கப் போகிறது என்று சொன்னேன். எனக்கு அப்பொழுதுதான் திருமணமாகியிருந்தது. ஜனவரி மாதம் திருமணமாகியிருந்தது. ஏப்ரல் மாதம் கல்லூரி பல்கலைக்கழக தேர்வு நடக்க ஆரம்பித்தவுடன் எனக்கு வேலை இல்லை. ஏனென்றால் அப்போ டியூட்டர் எல்லாம் அந்த சூப்பர்விஷனுக்கு போட மாட்டார். நான் என்னுடைய மனைவியோடு மயிலாடுதுறைக்கு வந்து விட்டேன். அதற்கு பின்னர் தான் நான் பச்சையப்பன் கல்லூரியில் சேர்ந்தேன். சேர்ந்த 2வது நாள் அவருடைய வீடு தேடி போனேன். அவர் தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டா லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்டா என்று தெரியாது.
மறைமலடிகள் நூலகத்தில் முத்துக்குமாரசாமி என்று நூலகர் இருந்தார். அவரை போய் பார்த்தேன். இங்கு வரதாச்சாரி சுவாமிகள் எங்கே இருக்கிறார்? அவர் லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட் இல்லை, தம்புச்செட்டி ஸ்ட்ரீட் பின்னாடி இருக்கிறது என்றார். அங்கே போனேன், சுவாமியை பார்த்தேன். கொஞ்சம் பழம் வாங்கி கொண்டு போய் வைத்து வணங்குறேன். அப்பொழுது நான் பேண்ட் போட்டிருந்தேன் இல்லையா, வரும் இன்னும் ஜானவாச மாப்பிள்ளை மாதிரி வர்றீர் என்று அவர் என்னை கிண்டல் செய்தார். போய் வணங்குறேன். உங்கள் சொல் பலித்து விட்டது, நான் சென்னைக்கு வந்து விட்டேன், உங்களிடம் படிக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர் பேசி கொண்டிருந்தார். சரி நாளைக்கு வாரும் என்றார். இப்படி 2-3 நாள் போகிறேன். வைணவத்தை பற்றி பேசினார். அதாவது இவன் தக்கவனா, இவனுக்கு பாடம் சொல்லலாமா என்று அந்த 2-3 நாள்களில் என்னை பற்றி கணித்திருக்கிறார். அதன் பின்னர் முறையாக நாம் படிக்கலாம் என்றார். ஓராண்டு அவரிடத்தில் திருப்பல்லாண்டு, கண்ணினும் சிறுத்தாம்பு இதெல்லாம் படித்தோம். அப்புறம் அவருடைய சொற்பொழிவு நடக்கிற இடத்துக்கெல்லாம் போனேன். இப்படி வைணவத்தில் ஈடுபாடு வந்தது. வைணவ உரைகளை பற்றி முதலாக ஆராய்ந்தவன் நான் தான். எனக்கு பின்னாடி ஆய்ந்தவர் முன்னாடி புத்தகம் போட்டுவிட்டார். ஆனால் 1980 முதலாக வைணவ உரைகளை பற்றிய ஒரு முழுமையான ஆய்வை தந்தவன் என்ற முறையில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு. உங்களோட பணிகளில் முக்கியமானது ஒன்று அந்த வைணவ இலக்கியங்கள் தொடர்பான ஆராய்ச்சிகள். இது மாதிரி ராமாயணம் பற்றி நீங்கள் நிறைய எழுதியிருக்கீங்க. இந்த ராமாயணம் மீதான ஆர்வங்கள் எப்படி உருவாச்சு? நான் தான் முதலிலேயே சொன்னேனே, நான் தனித்தமிழ் மீது ஈடுபாடு கொண்டவன் என்று. கம்பரின் கவிதை எனக்கு அப்பொழுது பிடிக்கும். நான் முதுகலை மாணவனாக இருக்கும் பொழுது சுந்தரகாண்டம் எனக்கு பாடம் வைத்தார். அதில் திருவடி தொழுத படலத்தில் இந்த கண்டனன் கற்பினு கனியை கண்களால் அந்த பகுதியெல்லாம் பாடத்தெல்லாம் படிக்கும்பொழுது அடடா என்ன கவிதை என்று நான் வியப்படைவேன். ஆனாலும் என்ன வடநாட்டு கதையை எழுதியிருக்கிறார் இவர். சிலப்பதிகாரத்தில் தான் எனக்கு ஈடுபாடு. இன்னும் சொல்லப்போனால் அப்பொழுது இருந்தவர்களெல்லாம் இந்த அரசியல் தாக்கத்தினால் கொஞ்சம் வடமொழியை வெறுத்தவர்களாக இருந்தார்கள். அப்படி நானும் இருந்தேன். ஆனால் நான் அந்த வைணவ உரைகளை படிக்க ஆரம்பித்த பின்னர் அந்த மாயை என்னை விட்டு விலகிவிட்டது. எல்லா மொழிகளிலும் சிறந்த சிந்தனையாளர்கள் உண்டு, எல்லா மொழிகளிலும் சிறந்த இலக்கியங்கள் உண்டு. ஒரு இலக்கியவாதிக்கு மொழி வெறுப்பு கூடாது. இலக்கியவாதி எந்த மொழியையும் கற்க வேண்டும், எல்லா மொழியிலையும் சிந்தனை இருக்கும் அப்படிங்கிற தெளிவு எனக்கு வந்தது. அப்புறம் தொடர்ந்து கம்பனை படித்தேன். எவ்வளவு பெரிய கவிஞர்! நாம் இப்படி ஒரு முட்டாள்தனமாக ஒரு கொள்கை வைத்திருந்திருக்கிறோமே. வடநாட்டு கதை என்றாலும் தமிழ் பண்புக்கு ஏற்ப அல்லவா அதை கம்பர் படைத்திருக்கிறார் என்று நினைத்தேன். அப்புறம் அப்படி கம்பனில் ஈடுபாடு கொண்டு கூட்டங்களுக்கு போவது படிப்பது என்று இருந்தேன். கம்பராமாயணத்தை படிக்கும் பொழுது திடீரென்று எனக்கு ஒரு ஐயம் வந்தது. ராமனோடு சேர்ந்த குகன், சுக்ரீவன், வீடணன் இவர்கள் அண்ணன்மார் மாதிரி தோன்றுகிறார்களே, ஆனால் எல்லாரும் தம்பி தம்பி என்கிறார்களே, எப்படி தம்பி என்று ஒரு ஐயம் வந்தது. இதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தேன். செய்திகளை திரட்டினேன். ஒரு குறிப்பு வரைத்தேன். நாம் பெயர்கள் வைக்கிறோம் இல்லையா, அந்த பெயர்கள்லாம் ரொம்ப அர்த்தமுள்ள பெயர். கொழுந்து அப்படின்னா தளிர்னு அர்த்தம். அதோட ஈ சேர்ந்தா கொழுந்தி அப்படின்னு ஆகும். அதாவது சின்னவள்னு பொருள். கொழுந்தன் அப்படின்னா இளையவன்னு பொருள். தம்பியினுடைய மனைவியை தான் கொழுந்தியும்பார்கள், அண்ணனுடைய மனைவியை அண்ணி என்பார்கள். ராமன் குகனிடத்தில் சீதையை அறிமுகப்படுத்துகிற பொழுது, இதோ இருக்கிறாளே இவள் உன் கொழுந்தி அப்படிங்கிறான். அப்போ ராமன் சீதையை குகனுக்கு கொழுந்தி என்று சொன்னால் குகன் அண்ணன் என்றாகிறது. அதே மாதிரி வீடனும் கொழுந்தியும் மீண்டாள் பட்டான் அரக்கன் என்று ஓகை கொண்டான் வருது. அப்போ கொழுந்தி என்ற சொல்லை வீடனும் குகனும் பயன்படுத்துவதனால் அவர்கள் அண்ணன்மார்கள் என்பது தெளிவாகிறது. ராமன் பிறப்பதற்கு முன்பே சுக்ரீவனும் வாலியும் பிறந்து விட்டார்கள் என்பதால் அவர்களும் அவனும் அண்ணன்மார் என்றாகிறது என்று இந்த ராமனோடு சேர்ந்த மூவரும் தம்பியர் அல்லர், அண்ணன்மார் என்று முடிவு செய்தது என்னுடைய ஆய்வு முடிவு. அதை நூலாக கூட வெளியிட்டேன். அதையும் சிலர் அங்கீகரித்திருக்கிறார்கள்.
அதுபோல் இன்னொரு ஐயம் வந்தது எனக்கு. ஒரு நாள் மழைக்காலம், என்னுடைய வீட்டின் பின்பகுதியில் உட்கார்ந்து கொண்டு ராமாயணத்தில் இந்திரஜித்து வதைப்படத்தை படித்து கொண்டு வந்தேன். படித்து கொண்டே வர்ற பொழுது சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. சூரிய உதயத்தை கம்பர் பாடுறார். என்னடா இது, சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது, சூரிய உதயத்தை பாடுகிறார், ஏன்? அப்பொழுதுதான் நினைத்தேன், இந்த சூரிய உதயத்தை வர்ணனைக்காக பாடவில்லை, அந்த பொழுது இரவு முடிந்து விட்டது என்பதற்காக பாடுகிறார்னு ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கப்புறம் சீதை, இன்னும் ஒரு திங்கள் காத்திருப்பேன், அதுக்குள்ளே என்னை மீட்க வேண்டும், இல்லாவிட்டால் எனக்கு எள்ளுந்தண்ணியும் ஊற்றி கங்கை கரையில் இறுதிச் சடங்கு செய்யலாம் என்றாலே, அப்படியானால் 1 மாதத்தில் காப்பாற்றப்பட்டிருக்க வேண்டும், சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று தேடலானேன். அப்படி தேடிய பொழுது சரியாக 1 திங்களில் சீதை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாள் என்ற குறிப்பு கிடைத்தது. இது நான் கண்ட புதிய ஆய்வு. வால்மீகத்திற்கும் கம்பராமாயணத்துக்கும் கதைதான் ஒப்புமையை தவிர நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகள் அமைந்த காலம் இவற்றிலெல்லாம் வேறுபாடு இருக்கிறது. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். வால்மீகத்தில் அணையை 5 நாள் கட்டினான்னு குறிப்பு வருது. கம்பராமாயணத்தில் 3 நாள் கட்டினான்னு வருது. கம்பராமாயணத்தில் 7 நாள் கடலை நோக்கி ராமன் தவங்கிடந்தான் இருக்குது. வால்மீகி ராமாயணத்தில் 3 இரவு தவங்கிடந்தான் வருது. அப்போ வால்மீகியினுடைய காலக்கணக்கு வேறு, கம்பருடைய காலக்கணக்கு வேறு என்று தெரிகிறது. இதை வைத்துக்கொண்டு பார்த்தேன். இதில் நீங்கள் அணைன்னு சொல்கிறது இலங்கைக்கும் சேது சமுத்திரம், சேது அணை, இலங்கைக்கு பாலம் போட்டார்கள் அல்லவா, அந்த பாலம் கட்டியது 5 நாள் என்று வால்மீகத்தில் வருது. கம்பரில் 3 நாளில் கட்டிட்டான்னு வருது. அதை அந்த ஆய்வு பண்ணும்போது ரொம்ப இடர்பட்டு அதை தேடினேன். கம்பர் சந்திரனுடைய அமைப்பு வடிவத்தை கொண்டே நாளை கூட உணர்த்துகிறார். சுருக்கமாக சொல்கிறாருண்டா, அனுமன் சீதையை அசோகவனத்தில் ஒரு பௌர்ணமியிலோ அமாவாசையிலோ சந்தித்தான் வைத்துக்கொள்ளும். அடுத்த நாளே அவன் ராமன் சேர்ந்தான். அடுத்த நாள் படை புறப்பட்டது. 12வது நாள் கடற்கரையை போய் அடைந்தது என்று சுந்தரகாண்டத்தின் கடைசி பாடல் தெரிவிக்கிறது. இந்த 12வது நாள் படைகள் ராமேஸ்வரத்தில் கூடிக்கொண்டிருக்கிற பொழுதுதான் ராவணன் மந்திராலோசனை நடத்தி கொண்டிருக்கிறான். அந்த மந்திராலோசனையில் பேசக்கூடிய கும்பகர்ணன் ஒரு சொல்லுகிறார். ஒன்று, நாம் எல்லோரும் திரண்டு போய் அவர்களை இப்பொழுதே அழிக்க வேண்டும், இப்பொழுது படை திரண்டு கொண்டிருக்கிறதுங்கிறான். ஊறு படை ஊறுவதன் முன்னம்ங்கிறான். இந்த ஊறு படை என்றால் ஊறிக்கொண்டிருக்கிற படை, ஊறிய படை, ஊறும் படைன்னு வினைத்தொகையாகும். அப்போ கூடிக்கொண்டிருக்கிற படைன்னு பொருள். அப்போ தான் படை சேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 12வது நாள் அங்கே மந்திராலோசனை நடக்கிறது. மந்திராலோசனையின் முடிவில் வீடன் வெளியேற்றப்பட்டான். அவன் ஒரு சோலையில் தங்கினான். 14வது நாள் ராமனை தஞ்சம் புகுந்தான். 14வது நாள் இரவு ராமன் தூங்கவே இல்லை. 14வது நாள் அப்போ தான் அந்த வீடனை கூப்பிட்டு இலங்கையை பற்றியெல்லாம் கேட்குறான். கேட்ட உடனே அவன் சொல்கிறான், கடலை நோக்கி தவம் செய்தால் பாலம் கட்டலாம்ங்கிறான். உடனே 15, 16, 17, 18, 19, 20, 21 நாள் தவம் கிடந்தான். 22வது நாள் அணை கட்ட ஆரம்பித்தான். 22, 23, 24 அணை கட்டிவிட்டான். 25வது நாள் இலங்கைக்கு சேர்ந்து விட்டான். 5 நாள் சென்றடைந்தது. 30 நாள் 5வது நாள் சீதை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டாள். இப்போ 30வது நாள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாள். அப்போ முதல்ல அவன் சந்தித்த பொழுது பௌர்ணமியாக இருந்தால் இது பௌர்ணமி, அமாவாசையாக இருந்தால் இது அமாவாசை. அது பௌர்ணமி என்ற குறிப்பை கம்பர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். ஹனுமன் இலங்கைக்குள்ள நுழைஞ்ச போது சந்திரன் தோன்றினான். அது எப்படின்னா ஒரு பெண்ணின் முகம் மாதிரி இருந்ததுங்கிறார். பெண்ணின் முகம்னா கொஞ்சம் ஒடுக்கு விழுந்து கூட இருக்கலாமே, 14வது நாளாக கூட இருக்கலாமேன்னு கேள்வி கேட்கலாம். அடுத்தது ஒன்று சொன்னார், இந்திரனுடைய வெண்கொற்ற குடையை விரித்தது மாதிரிங்கிறார். அப்போ வட்டமாக இருந்ததுன்னு தெரியுது. அப்போ ஒரு பௌர்ணமி நாளில் அனுமன் சீதையை சந்தித்தான். அடுத்த பௌர்ணமியில் சீதை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டாள். இது கம்பரில் காணக்கூடிய ஒரு அழகு. இதை கம்பரை ஆழ்ந்து படித்த பொழுது எனக்கு புறப்பட்டது. இப்படியே சம்பவம் வால்மீகியில் எப்படி வருது? வால்மீகி சீதை மீட்கப்பட்டாள். இங்கே
ஒரு பௌர்ணமியில் சந்தித்தான், அடுத்த நாள் வந்து சேர்ந்தான். 12 நாட்கள் ஆயிற்று படை கடற்கரை அடைக்கிறதுக்கு. வால்மீகத்தில் அடுத்த நாளே படை வந்து விட்டதுங்கிறார். அப்போ பௌர்ணமி அன்றைக்கு கண்டான், அடுத்த நாள் ஏகாதசி அன்னைக்கே இங்கே வந்து படைகள் வந்து சேர்ந்து விட்டு அடுத்த நாளே வந்து சேர்ந்து விட்டதுங்கிறார். அதனால் வால்மீகியினுடைய கணக்கு வேற, கம்பருடைய கணக்கு வேற. வால்மீகி இருந்து கம்பர் பல இடங்களில் வேறுபட்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் வால்மீகத்தில் சந்திரசைல மலை என்று ஒரு மலையை பற்றிய குறிப்பே இல்லை. ராமனுடைய திருமணத்திற்கு புறப்பட்ட அயோத்தி மக்கள் எல்லாம் சந்திரசைல மலையில் ஏறி கீழே இறங்கினார்கள். ஆறு ஓடியது, ஆற்றை கடந்தார்கள், மிதிலை அடைந்து விட்டார்கள். இதுதான் பாதை. வால்மீகத்தில் இந்த பாதையே கிடையாது. அதனால் கம்பர் ஒரு பெரிய மலையே படைத்திருக்கிறார். இது கம்பருடைய படைப்பு. அதே மாதிரி சில பாத்திரங்களையும் படைத்திருக்கிறார். வன்னிங்கிற ஒரு பாத்திரத்தை படைத்திருக்கிறார். அந்த பாத்திரம் வால்மீகத்தில் கிடையாது. நீலமாலைன்னு சீதைக்கு ஒரு தோழி இருந்தாள் என்று கம்பர் படைத்திருக்கிறார். அந்த நீலமாலைங்கிற பாத்திரம் வால்மீகத்தில் கிடையாது. இப்படி கம்பர் சில அற்புதங்களை செய்திருக்கிறார். கம்பர் வந்து எந்த காலகட்டம்? கம்பர் 9ஆம் நூற்றாண்டுன்னு பல பேர் சொல்கிறார்கள். எனக்கு 12ஆம் நூற்றாண்டு என்பதுதான் சரி என்று படுகிறது. சேக்கிழாரை கம்பர் படிப்பார், ஆனால் கம்பரை சேக்கிழார் படிக்க மாட்டார். சேக்கிழார் தீர்ந்த சைவர். அதனால் சில இடங்களில் சேக்கிழாருக்கும் கம்பருக்கும் ஒரு ஒப்புமை இருந்ததென்றால் அது சேக்கிழாரை கம்பர் படித்தார் என்று தான் கொள்ள வேண்டும். அதோடு 9ஆம் நூற்றாண்டில் வந்திருந்தது என்றால் இந்த வைணவ உரையாசிரியர்கள்லாம் கம்பராமாயணத்தை அதிகமாக மேற்கோள் காட்டியிருப்பார்கள். அவர்களெல்லாம் வால்மீகி ராமாயணத்தான் காட்டினார்கள். கம்பராமாயணத்தில் 2 பாடல்களை காட்டுகிறார்கள். அந்த செந்தி தேக்கிட்டதேன்னு ஒரு பாட்டு வருது, சரையு நதியை பற்றிய ஒரு பாட்டு வருகிறது. அந்த கடலை நோக்கி ராமன் தவங்கிடந்தான்கிற பொழுது ஒரு பாட்டு வருகிறது. அவற்றிலிருந்து ஒரு சிறு தொடர்களை காட்டுகிறார்கள். இன்னொரு இடத்துல வந்து பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும்ங்கிறத உரைநடையாக எழுதியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களெல்லாம் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். அப்பொழுதுதான் கம்பராமாயணம் பரவி இருக்கிறது. அதனால் கம்பராமாயணத்தை ஒரு மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் கம்பரை படித்திருந்தால் வால்மீகத்தை காட்டிலும் கம்பரையே அதிகமாக மேற்கோள் காட்டியிருப்பார்கள் என்பது என்னுடைய எண்ணம். அதனால் நான் வந்து கம்பர் 12ஆம் நூற்றாண்டு என்பதுதான் பொருந்தும் என்று கருத்துடையவன். இது மாதிரி நம்மளோட ரெஃபரன்ஸில் ராமாயணம் எப்போ இருந்து இங்கே வருது? ராமாயணம் சங்க காலத்திலே இருந்தது. சங்க காலத்திலேயே ராமாயணத்திய குறிப்பு வருகிறது. ஒரு தலைமகள் சொல்கிறாள், என்னை பற்றி ஊர் அலர் பேசியது, அந்த அலரெல்லாம் அடங்கிவிட்டது. ஏன்னா தலைவன் திருமணம் செய்து கொள்ள வருகிறான் என்பதால் அடங்கிவிட்டதுங்கிற செய்தியை சொல்லும் பொழுது சொல்கிறா, இந்த ராமன் மந்திராலோசனை நடத்தி கொண்டிருந்தான். அப்பொழுது பறவைகளெல்லாம் ஒலி எழுப்பி கொண்டிருந்தன. ராமன் அந்த பறவைகளை பார்த்து கையசைத்தான். அந்த பறவைகள்லாம் ஒலி அடங்கிவிட்டன. அது மாதிரி இந்த அலர் அடங்கிவிட்டது என்கிறார். புறநானூற்றில் ஒரு பாட்டில் இந்த சுக்ரீவன் சீதை விட்டு ஒரு மூட்டையாக கட்டி ஆபரணங்களெல்லாம் போட்டு விட்டு போகிறாள். அந்த ஆபரணங்களை எடுத்து வந்து காட்டுறான். அந்த ஆபரணங்களை குரங்குகள் என்ன பண்ணவா, எந்த ஆபரணத்தை எங்கே அணிந்து கொள்வது தெரியாமல் கழுத்தில் போட்டுக்கிறத காதுலேயும், காதில் போட்டுக்கிறத கழுத்துலேயும், இடுப்பில் போட்டுக்கிறத கழுத்துலேயுமா இப்படி மாறி மாறி அணிந்ததா அப்படிங்கிற குறிப்பை புறநானூற்றில் ஒரு கவிஞர் பாடுகிறார். எல்லாவற்றையும் விட சீத்தலை சாத்தனார் சொல்கிறார், ராமன் திருமாலுடைய வடிவம். அந்த ராமன் திருமாலுடைய வடிவமாக இந்த ராமன் அவதாரம் தான் ராமாவதாரம். ராமாவதாரத்தில் அணை கட்டினா, அணை கட்டும் பொழுது மரங்களையும் பாறைகளையும் குரங்குகள் கொண்டு வந்து கடலில் போட்டார்கள். எவ்வளவு போட்டாலும் அவையெல்லாம் அந்த கடலில் அமிழ்ந்து விட்டன. அது மாதிரி காயசண்டிகைன்னு ஒருத்தி, அவள் பசியோடு தவிக்கிறாள். அவளுக்கு ஒரு சாபம். ஒரு முனிவன் உண்ண இருந்த கனியை அவர் கால் தெரியாமல் இடறி கெடுத்து விட்டாள். அதனால் அந்த முனிவன் 12 ஆண்டுகள் நீ பசியோடு துன்பப்பட வேண்டும்னா அவளுக்கு யானை தீங்கிற பசி வந்துவிட்டுது. பூம்புகார் நகரத்தில் அங்கு கிடைக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்றா. என்ன சாப்பிட்டாலும் பசி அடங்கலை. அப்புறம் மணிமேகலை பாத்திரத்திலிருந்து கொடுத்த உணவினால் அந்த பசி நீங்கியதுன்னு கதை. அவள் என்ன சாப்பிட்டாலும் பசி அடங்காமல் இருந்தது என்பதற்கு ஓமை சொல்கிற பொழுது,
கடலில் போட்ட பாறைகளையும் மரங்களையும் அந்த கடல் ஏற்றுக்கொண்டு நிறையாமல் இருந்தது போல இவளுடைய பசியும் நிறையாமல் இருந்தது என்று ஓமை காட்டுகிறார். சிலப்பதிகாரத்தில் தான் அந்த பெரியவனை மாயவனை ஏத்தாத அப்படிங்கிற ஒரு பாட்டு வருது. மூவுலகும் ஈரடியான் உரை நிரம்பா வகைமுடிய தாவியசே வடிசேப்ப தம்பியோடும் காண்போந்து சோவரனும் தொல்லிலங்கை கட்டழித்த சேவகன் சீர் கேளாத செவியன்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவியன்ன செவியே என்று ராமனை பற்றிய குறிப்பு வருகிறது. அயோத்தி எப்படி இருந்ததோ அது மாதிரி தான் கோவலனை பிரிந்த புகார் நகரம் இருந்தது என்று அவளை பார்க்க வந்த தூதுவன் சொல்றான். அருந்திரல் பிறந்த அயோத்தி போல, அருந்திரல் பிரிந்த அயோத்தி போல உன்னை பிரிந்த புகார் துன்பப்பட்டது என்கிறார். அதனால சங்க காலத்திலிருந்தே ராமாயணம் தமிழ்நாட்டில் பரவி இருந்தது. இவ்வளோ காலம் நம்மகிட்ட ராமாயணம் இருந்தும் இங்கே ராமர் கோயில்கள் இங்கே அதிகமாக இல்லையே, அதுக்கு என்ன காரணம்? ராமர் கோயில் இருக்க, கோதண்டராமர் கோயில்கள் என்று இருக்கிறது. திருமால் கோயில்களாக இருந்தன. ராமனுடைய வழிபாடு பெருகிய நிலையில் அங்கங்கே ராமனுக்கு என்று தனித்தனி சந்நிதிகள் அமைத்து விட்டார். இப்போ திருவரங்கத்திலும் ராமர் சந்நிதி இருக்கு. பெரும்பாலான கோயில்களில் ராமர் சந்நிதி இருக்கிறது. இந்த சந்நிதிகள் எல்லாமே அந்த காலகட்டங்களிலிருந்து இருக்கிறது. கோயில் கட்ட தொடக்கத்திலிருந்து இருக்கிறது. கோயில்கள் கட்டிய பொழுது சில இடங்களில் திருமால் கோயிலாக இருக்கும், அங்கே பிற்காலத்தில் ராமர் சந்நிதி வரும். இதே மாதிரி சிவாலயங்கள் இருக்கிற மாதிரி வைணவ கடவுளான பெருமாளுக்கும் அதிகமாக கோயில் நம்மகிட்ட இல்லை. அதுக்கு என்ன காரணம்? இல்லை, பெருமாள் கோயில் நிறையா இருக்குதே. இன்னும் சொல்ல போனால் தென்னாட்டில் தான் அதிகமான கோயில் இருக்குது. வடநாட்டில் 12 திவ்ய தேசங்கள் தான் இருக்குது. மற்றபடி தென்னாட்டில் தான், அதுவும் சோழ நாட்டில் அதிகமாக கோயில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வைணவத்தினுடைய தோற்றம் தமிழ் மண்ணில் தான். ஏனென்றால் இங்கே தான் மாயோன்மேய காடுரை உலகும் என்று தொல்காப்பியத்தில் குறிப்பு வருகிறது. திருமால் வழிபாடு காட்டில், தமிழக காட்டில் தோன்றிய வழிபாடு. நீங்கள் அதற்கு சான்று சொல்ல வேண்டும் என்றால், திருவரங்கம் ஒரு காலத்தில் காடாக இருந்தது. வண்டினம் உரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை என்று அதை ஒரு சோலையாக தொண்டரடி பொடியாழ்வார் சொல்கிறார். திருவேங்கடம் ஒரு காலத்தில் காடாகத்தான் இருந்தது. அங்கு யானைகள் பல இருந்தன என்ற குறிப்பை ஆழ்வார்கள் பாடுகிறார்கள். திருமாலிருஞ்சோலை மலை என்பதே அது ஒரு சோலை என்பதை காட்டுகிறது. அதனால் திருமால் வழிபாடு தமிழகத்தில் தோன்றிய வழிபாடு, இங்கிருந்து வடநாட்டுக்கு பரவிய வழிபாடு. அதனால் திருமால் கோயில்கள் தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம், ராமர் சைவமா அசைவமா அப்படின்னு ஒரு சர்ச்சை கூட வந்தது. நல்ல கேள்வி. வால்மீகத்தில் ராமன் புலால் உண்பான். காட்டிற்கு சேருகிறான். அப்படி சேர்ந்தவன் அந்த மலையில் தங்கி இருக்கிறான். அந்த தங்கி இருக்கிற பொழுது வேட்டையாடி கொண்டு வந்த மான் அதை நெருப்பில் போட்டு எடுத்து சீதைக்கு கொடுக்கிறான். இயம் சுவாத், சுவாதுன்னா சுவையானதுன்னு அர்த்தம். இயம் இது, சுவாத் ரொம்ப இனிமையானது. இயம் அக்னினா தக்தம், இது நெருப்பினால் நன்றாக வெந்தது, சாப்பிடு அப்படி என்று மலையில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய சீதைக்கு ஊட்டினான் என்று வருகிறது. வான்மீகத்தில் ராமன் புலால் உண்பவன், சீதை புலால் உண்பவள். கம்பர் வள்ளுவ விளக்கடியில் உட்கார்ந்து கொண்டு வான்மீகத்தை தமிழில் மொழிபெயர்க்கிறார். அதனால கம்பர் என்ன செய்தார்? நல்லவர்கள் உணவில் புலால் இல்லை, ராமன் கிழங்கும் காயும் கனியையும் தான் காட்டில் சாப்பிட்டான் என்ற குறிப்பு இருக்கிறது. வான்மீகத்தில் ராமன் சைவராமன் அல்லன். ஆனால் கம்பர் படைத்திருக்க ராமன் சைவராமன். அவன் புலாலே சாப்பிடாது. ராமாயணங்கிறது ஒரு ராமாயணம் இல்லை, நிறைய ராமாயணங்கள் இருக்குங்கிறாங்க. வெவ்வேறு ராமாயணங்கள்ல எப்படி இருக்கு? அது மாறி இருக்கிறது. அதாவது காட்சிகளே மாற்றி இருக்கிறார்கள். இப்போ வால்மீகி ராமாயணத்தில் புலால் சாப்பிட்றா, கம்பராமாயணத்தில் புலால் சாப்பிடுவதாக காட்டவில்லை. இப்படி பல ராமாயணங்கள் இருக்கிறது. வங்காள ராமாயணம் இருக்கிறது, குஜராத் ராமாயணம் இருக்கிறது. அதெல்லாம் அங்கங்கே சில வேறுபாடுகள் உண்டு. மலையாளத்தில் ராமாயணம் இருக்கிறது, எழுத்தச்சன ராமாயணம். அதனுடைய பாலகாண்டத்தை நான் ஒரு முறை படித்திருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் மலையாளம் தெரியும், அப்போ படித்தேன். அதில் இளைஞனாக இருக்கக்கூடிய ராமன் பிற்பயிற்சியெல்லாம் பெற்ற பொழுது ஒரு நாள் வேட்டைக்கு போய்
வேட்டையாடிய பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து அரண்மனையில் வைத்தான் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. ராமன் என்று ஒருவன் இருந்தான், அவன் தெய்வத்தினுடைய கூறு என்ற அளவு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனை பற்றிய வரலாற்றை பாடியவர்கள் தங்களுடைய கற்பனைக்கேற்ப பலவற்றை அங்கங்கே சேர்த்திருக்கிறார்கள். ராவணனை பற்றி பேசும்போது ராவணனை தவிர்க்கவே முடியாது. இப்போ ராவணனை பற்றியும் ஒரு கான்ட்ரவர்சி சர்ச்சைகள் இருக்கு. உங்க பார்வையில் ராவணன் நல்லவனா கெட்டவனா? ராவணனிடத்தில் சில நல்லியல்புகள் இருந்தது என்று சொல்லலாமே தவிர அவனை நல்லவன் என்று சொல்ல முடியாது. அயலான் மனைவியை கொண்டு வந்து சிறையில் வைத்திருப்பவரே எவ்வாறு நல்லவன் என்று சொல்வது? கர்ணனிடம் நல்ல பண்புகள் இருந்தன, ஆனால் அவன் நல்லவனா? அவனை கெட்ட நால்வர்களில் ஒருவராகத்தான் சொல்கிறார். அவன் வள்ளலாக இருந்தான் என்பது ஒரு சிறப்பு, அதனாலே அவனை நல்லவன் என்று சொல்லிவிட முடியாது. அது மாதிரி ராவணன் பெரிய வீரன், ஆனால் அவன் அறநெறிப்படி வாழாதவன். அவனிடத்தில் புத்திர பாசம் இருந்தது, சகோதர பாசம் இருந்தது, அதையெல்லாம் நாம் பாராட்டலாம். ஆனால் அவன் அடிப்படை ஒழுக்கமில்லை. அவன் பிறன் மனையை நயத்தல் என்ற ஒரு பெரும் குற்றத்தை செய்தான். அறிவுரை கூறியவனையெல்லாம் விரட்டி விட்டான். அதனால் ராவணன் அவன் தெய்வ வழிபாடு செய்பவன். இறுதி போர் செய்கிற பொழுது கூட தெய்வ வழிபாட்டை நிகழ்த்திவிட்டு தான் போருக்கு போனான் வருது. ராவணன் மேலது நீரு என்று அதனால்தான் நம்முடைய திருநாவுக்கரசர் போன்றவர்கள் பாடியிருக்கிறார். ராவணன் ஒரு சைவனாக இருந்திருக்கிறார். வால்மீகத்தில் அந்த குறிப்பு இல்லை, கம்பர் தான் அவனை சைவனாக காட்டுறான். அவனிடத்தில் தெய்வ பக்தி இருந்தது, பாசம் இருந்தது, வீரம் இருந்தது, ஆனால் அடிப்படையான அறம் இல்லை. அதனால் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்பதற்கு சான்றாக அமைந்தவன் அவன். அதனால் அவனை நல்லவன் சொல்ல முடியாது. இன்னொன்று, அவனை எல்லாம் திராவிடன் என்று சொல்கிறார்கள். எப்படி? அவனுடைய பிரம்மனுடைய மரபில் வந்தவன், அவன் புலத்தியன். அதனால் அவனை புலஸ்திய மரபில் வந்தவன் என்பதனால அவனும் ஒரு அந்தணன் தான், அந்தணர் சார்புடையவன் தான் அவனை திராவிடன் சொல்லக்கூடாது. பாரதிதாசன் அப்படி பாடியிருக்கிறார், அதனால் அந்த கருத்து வலிமை அடைந்து விட்டது. ஆனாலும் அவன் ஒரு புலத்திய மரபினன் என்பதனால் அவன் தமிழன் அல்ல, திராவிடன் அல்ல. ஸோ ஆனாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வால்மீகி ராமாயணத்தில் வர்றபடி ராவணனும் புலால் சாப்பிட்றவன் தான். கம்பர் தான் சைவமாக படைத்திருக்கிறார். ஆனால் அரக்கர்கள் எல்லாம் புலால் சாப்பிடுவார். அரக்கர்கள் புலால், அதாவது வண்டி வண்டியாக புலால் சாப்பிட்டவன் கும்பகர்ணன். அவன் 600 சகடம் அடிசில் சாப்பிட்டானான், 100 கல் குடம் குடித்தானான். அப்பவும் பசி அப்போதான் எழுந்துதான், ஆப்பிடைசர் மாதிரி இருந்தது என்கிற. அரக்கர்கள் புலால் உண்டார்கள், நல்லவர்கள் புலால் உண்ணவில்லை. இதுதான் கம்பர் படிச்சு. இது மாதிரி ராவணனை பற்றி வெளியே அதிகம் தெரியாத தகவல்கள் வேற என்ன தகவல்கள் இருக்கு? தகவல்ல, ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும்னு பேராசிரியர் ஆசாஞா ஒரு புத்தகம் எழுதல. அது அந்த காலத்தில் ஒரு பெரிய கிளர்ச்சியை உண்டாக்கியது. அவர் ராவணனுடைய நல்ல இயல்புகளையும் சொல்லி தீய இயல்புகளையும் சொல்லி, இந்த நல்ல இயல்புகளை எல்லாம் உடைய ஒருவன் இந்த தீய இயல்பினால் அழிந்து விட்டானே என்கிற பொழுது சோகம் மிகுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை எழுதியிருக்கிறார். அதனால் அவங்ககிட்ட வேற ஒன்றும் தனி சிறப்பு இருந்தது. அவன் காம உணர்வுடையவன். சீதை மாத்திரம் இல்லை, வேறு சில பெண்களையும் அவன் கெடுத்திருக்கிறான். புஞ்சிகஸ்தலை என்ற பெண்ணையும் கூட அவன் தவறான நடத்தி இருக்கிறான். அதனால் ராவணனை நல்லவன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ சில நல்ல இயல்புகள் இருந்தது. உலகத்தில் நல்ல இயல்புடையவர்களே பார்க்க முடியாது, தீய இயல்புடையவர்களே பார்க்க முடியாது. கலந்த கலவைதான் மனிதன். ஒருத்தர்கிட்ட நல்ல இயல்புகள் அதிகமாக இருந்தது என்றால் நல்லவன், தீய குணங்கள் அதிகமாக இருந்தது என்றால் அது தீயவன். அதனால் ராவணனை சில நல்ல பண்புகள் உடைய தீயவன் அப்படிதான் சொல்கிறோம். நீங்கள் ராமாயணத்தில் ரொம்ப தோய்ந்தவர் அந்த அடிப்படையில் கேட்குறோம். இன்றைக்கி ராமாயணம் ஒரு அரசியல் பிரதியாகவும் மாற்றப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது. அது அரசியல் என்று முற்றும் தள்ள முடியாது, பக்தி இல்லை என்றும் சொல்ல முடியாது. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த ராமருடைய கோயில் திறப்பு விழாவின் போது அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார், திருவரங்கத்துக்கு வந்தார், ராமேஸ்வரத்துக்கு போனார். திருவரங்கத்துக்கு வந்த பொழுது அங்கு ஒரு சின்ன கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதில் சக்தி சரணா அவர் ஒரு 5 பாட்டு பாடினார்.
பிரியா ராமச்சந்திரன் அவர்கள் ஒருங்கிணைத்தார்கள். நானும் இலங்கை ஜெயராஜும் பேசினோம். வால்மீகி ராமாயணத்தையும் கம்பராமாயணத்தையும் பற்றி என்னை பேச சொன்னார்கள். நான் ஒரு ஆங்கிலத்தில் பேசினேன். இப்போ ஒன்று சொன்னேன், வால்மீகி ஒரு தங்க குவியலை தந்துவிட்டு போயிருக்கிறார். கம்பர் அந்த குவியலிலிருந்து நல்ல ஆபரணங்களை தயாரித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். இந்த பேச்செல்லாம் கேட்டார். எல்லாரையும் ஒரு படம் எடுத்துக்கொள்ளலாமே என்று அவரே அழைத்து படம் எடுத்துக்கொண்டார். ஒவ்வொரு இடத்திலும் பாராட்டினார். என்னை கையை பற்றி கொண்டு ப்ரொஃபஸர் ஜி தேங்க்யூ வெரி மச் என்று சொன்னார். அதை நான் போலியாக நினைக்கவில்லை. அவருடைய பக்தியில் எனக்கு இம்மி கூட ஐயவில்லை. ஆனால் அதை அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கலாம், அது வேறு செய்தி. ஆனால் அவருடைய பக்தியையும் அவருடைய தமிழ் ஈடுபாட்டையும் என்னால் இம்மி கூட ஐயப்பட முடியவில்லை. அதை ஏன் சொல்கிறேன் என்றால், அவர் வெளியில் தெரிய வேண்டும் என்பதற்காக போலியாக பக்தி உடையவராக நடித்திருந்தால் இது நிகழ்ந்திருக்காது. அடுத்த நாள் அவர் கம்பராமாயணம் இந்தியில் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார். முழுமையாக இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். உடனே கம்பராமாயணத்தை ஹிந்தியில், ஆங்கிலத்தில், மலையாளத்தில், தெலுங்கில், கன்னடத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று முடிவு செய்து அதை செம்மொழி நிறுவனத்திற்கு அறிவித்து, செம்மொழி நிறுவனத்தில் அடுத்த நாளே கூட்டம் கூட்டப்பட்டு இந்த 5-6 மொழிகளில் மொழிபெயர்ப்புக்கு உரியவர்களை தேர்ந்தெடுத்து பணியை ஒப்படைத்து இப்பொழுது அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த காசி சங்கமத்தில் வெளியிடலாம் என்று நான் கருதுகிறேன். இவ்வளவு ஈடுபாடு காட்டுகிற ஒருவருடைய பற்றையும் பக்தியையும் எவ்வாறு நாம் ஐயப்படுவது? அது அறமாக எனக்கு தெரியவில்லை. அவர் அரசியல் செய்யலாம், ஏனென்றால் அவர் அரசியல்வாதி தான். ஆனால் அவருடைய தெய்வ பக்தியையும் தமிழ் பற்றையும் என்னால் ஐயப்பட முடியவில்லை. இந்த மொழிபெயர்ப்புகள் வந்ததுன்னா கம்பராமாயணத்தோட விஷயங்களை மற்ற மொழி வரப்போகிறது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் ஒரு 5 மொழிகளில் கம்பராமாயணத்தை நீங்கள் முழுமையாக படிக்கலாம். அது நம்முடைய பாரத பிரதமருடைய முயற்சி தான். நன்றி.